துருவி வச்சிருந்த சொரக்காவை நெய் போட்டு நல்லா வறுக்கணும். வறுக்கிற கேப்ல நம்ம பச்சை பால் எடுத்து வச்சிருந்தோம் அப்படிங்கறதுனால அந்த பச்சை பாலை காய்ச்ச வேண்டிய வேலை இருந்துச்சு. அதை நல்லா காய்ச்சிக்கிட்டோம். நமக்கு பாதாம் முந்திரிய சாப் பண்ணோம். சாப் பண்ணதுக்கு அப்புறம் நமக்கு இந்த சொரக்காய் ரெடி ஆனவுடனே நம்ம குக் பண்றதுக்கு ஈஸியா இருக்கும் அப்படிங்கறதுனால காய்ச்சின பாலை ஒரு கடாயில ஆட் பண்ணிக்கிட்டோம். கடாயில ஆட் பண்ணதுக்கு அப்புறம் சொரக்காய் நல்லா குக் ஆயிடுச்சுன்னு தெரிஞ்ச உடனே அந்த சொரக்காவையும் நம்ம மில்க்ல ஆட் பண்ணிட்டோம். மில்க்ல ஆட் பண்ணதுக்கு அப்புறம் நமக்கு கொஞ்சம் குக் ஆயிட்டே இருந்த அந்த டைம்ல ஏலக்காய் தூளை ஆட் பண்ணோம். ஏலக்காய் தூளை ஆட் பண்ணதுக்கு அப்புறம் அந்த நெய் ஊத்தி பேன்ல எடுத்து வச்சிருந்த பாதாம் முந்திரி இதை ரெண்டுத்தையும் ஃபர்ஸ்ட் ஃப்ரை பண்ணோம். ஃப்ரை பண்ணதுக்கு அப்புறம் நமக்கு ஆஃப் பண்ணிட்டு அந்த சூட்லயே கொஞ்சம் திராட்சையும் போட்டோம். திராட்சை போடுற அந்த கேப்ல இது ஓரளவுக்கு ஒரு திக் கன்சிஸ்டன்சி வந்துருச்சுன்னு தெரிஞ்ச உடனே மில்க் மேட் எடுத்து வச்சிருந்தோம். எவ்வளோ ஆட் பண்ணோம் அப்படிங்கிறத பார்த்தீங்க. ஸோ மில்க் மேடை ஆட் பண்ணி அதை நல்லா நமக்கு மிக்ஸ் ஆயிடுச்சு அப்படின்னு தெரிஞ்ச உடனே ஃபைனலாக கொஞ்சம் உப்பு, அதுக்கப்புறம் தேவையான அளவுக்கு சர்க்கரை, இது ரெண்டுத்தையுமே கொஞ்சம் டைம் கொடுத்து குக்கார டைம் கொடுத்து ஆட் பண்ணோம். ஆட் பண்ணதுக்கப்புறம் நம்ம ஒரு 5 to 10 minutes அது திக் ஆகணும். அதுக்கப்புறம் அந்த மில்க் அண்ட் சொரக்காய் நல்லா பைண்ட் ஆகணும் அப்படிங்கிறதுக்காக குக் பண்ணணும். குக் பண்ணதுக்கப்புறம் ஒன்ஸ் ரெடின்ன உடனே நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கிற இந்த பாதாம் முந்திரி அண்ட் திராட்சையை போட்டு இறக்கிட்டிங்கன்னா வேலை ஓவர்.